சொன்ன உன்னால வர முடியாதா? நேத்து நைட்டு நான் பயங்கரமா சாப்பிட்டேன்னா அதனால வயிறு சரியில்லை. நீ தானே நேத்து பிக்னிக் போறதுக்கான பிளான்ல போட்ட, அப்புறம் வரல சொன்ன, என்ன அர்த்தம்? நீ மத்தவங்களோட போய் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ற. என்னால புரிஞ்சுக்கோ. ஆனா எனக்கு அவங்க எல்லாம் அவ்வளவு பழக்கம் இல்லையே, அப்புறம் எப்படின்னா? போனை கட் பண்ணிட்டியா? ஷினோபுவாலே இன்னைக்கு வர முடியாதா? ஓ எனக்கு தெரிஞ்சு மத்தவங்களும் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிடலாம். எப்படி நம்ம 2 பேரும் மட்டும்? எனக்கும் அப்படிதான் தோணுது. இன்னைக்கு எல்லாரும் பிக்னிக் போறோம்னு ஆபீஸ்ல நான் லீவ் வேற வாங்கிட்டு வந்தேன். நம்ம 2 பேரும் மட்டும் இப்ப என்ன பண்ண போறோம்? ஐயோ பாவம், இன்னைக்கு ஆபீஸ்ல லீவ் போட்டு ஒரு பிக்னிக்காக வந்திருக்காரு. இன்னைக்கு பிக்னிக் போனா இந்த லீவ் போட்டதுக்கு அர்த்தம் இல்லாம ஆயிடும். சரி வாங்க, நம்ம 2 பேரும் போலாம். என்ன நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாத்தையும் வீணா போகல. மஷீரோ சிக்கிம், வயசு 22. அப்பாவோட காசுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஊதாரி ஸ்டூடெண்ட். ஆசைப்பட்டதை அடையாம விட மாட்டான், அப்படி ஒரு கேரக்டர். வாங்க நம்ம இந்த கார்ல போகலாம். வா, இந்த கார் அழகா இருக்கு. இப்படி ஒரு கார்ல போனதா ரொம்ப நல்லா ஆசைப்பட்டு. என் வண்டியை பார்த்தோன்னே எல்லா பொண்ணுங்களும் இதைத்தானே சொல்றாங்க. சரி வாங்க நாக்கோ, நாம இப்ப இங்க இருந்து கிளம்பலாம். இதெல்லாம் கூட கார்ல சொல்றாங்களா? இந்த மாதிரி மட்டுமான கார்ல நான் உட்கார மாட்டேன். நீங்க அவுட் சைட் லுக்க பாக்காதீங்க, வாங்க உள்ள வந்து உட்காருங்க. லேட் ஆகுது, வாங்க சீக்கிரம் கிளம்பலாம். இந்த கார் என்னால நம்பவே முடியல. நினைக்க உட்காந்து நிக்கிறாங்க. வாங்க நாம இப்ப கிளம்பலாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த பையனை நாளைக்கு வெயிட் பண்ணிக்கலாம். தம்பி நீ இப்ப வீட்டுக்கு போ. சரி, நான் இப்ப கிளம்புறேன். இல்ல, நானும் உங்க கூடவே வந்துடுறேன். நீங்க தான் நான் வரணும் ரொம்ப விருப்பப்படுறீங்களே. ரொம்ப முக்கியம், நீ இப்ப எங்க கூட வரலன்னு யார் எழுதாங்க. நீ இப்படி இவனே கூட கூட்டிட்டு போலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல? என்ன சொல்றீங்க? வேண்டாம், அது இந்த பொண்ணுக்கு புத்தி குழம்பு படிச்சா என்ன? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பையனோட பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்கணும்ல. அதுவும் சரிதான். இல்ல நீ போக கூடாது. அவங்க 2 பேரும் தனியா போகணும்னு ஆசைப்படுறாங்க. நீ பண்ணா டிஸ்டர்ப் பண்ண வச்சிச்சா? இப்படிதான் நடக்க போகுது. ஓகே வாங்க இந்த பையனோட வீட்டுக்கு போகலாம். ஓகே, நீங்க என்ன தாராளமா கூட்டிட்டு போகலாம். ரொம்ப தேங்க்ஸ். ஒரு பேச்சுக்காவது போக கூடாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. கடைசியில இவன் என்ன டிரைவர் ஆக்கிட்டானே. ஆமா அங்கிள், நீங்களும் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட் தானா? ஆமா, ஏன்? அப்போ இங்கிலீஷ்ல பூந்து விளையாடுவீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, நல்லாவே பேசுவேன். சின்ன பசங்க கிட்ட நல்லா பழகுவேன். எப்படியாவது அந்த பொண்ணை என்ன பார்த்து அப்படி கேட்ட உடனே என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னங்க சாப்பிடுங்க, இன்னைக்கு காலையில ஸ்பெஷலா பண்ணேன். வாங்க பூந்து மேய்ந்திடலாம். வாவ், எனக்கும் இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்க ரொம்ப நல்லாவே சமைச்சிருக்கீங்க. இருந்தாலும் நீங்க ரொம்ப ஓவரா புகழ்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தீங்கன்னா டேஸ்ட் எங்கேயோ போயிருக்கும். இந்த விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஷின்சான். உன்ன மாதிரி தான் எல்லாரும் உண்மையிலே பேசணும். இன்னும் இதுல என்னால பிடிக்கவே முடியல. இரு, நான் உனக்கு எடுத்து தரேன். எங்க வாய தரேன். சரி, நான் என்னோட ஹேண்ட் கர்ச்சீஃபை கிளீன் பண்ணிட்டு வரேன். ஓகே, போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. அப்போ இவ்வளவு சாப்பிட தெரியலன்னு சொல்லி ஏமாத்தினியா? குழந்தைய பயப்படுத்துறீங்க. இல்ல நான் பயமுறுத்தலாம் இல்ல, சும்மா கேட்டேன் அவ்வளவுதான். இதோட கையை விடு. சைக்கிள் கேப்ல எஸ்கேப் ஆயிட்டேன். ஷின்சான், உன் வீடு வந்துருச்சு. ஓகே, சரி நானும் இங்கே இறங்கிக்கிறேன். நான் வேணும்னா உங்களை உங்க வீட்லயே விட்டுறேனே. இல்ல ஆனா ப்ளீஸ் கூச்சப்படாதீங்க, வாங்க. சரி, அப்படின்னா நான் உங்க கூடவே வந்துடுறேன். பாய் பாய். இப்போதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. எங்கிருந்து இந்த பேட்ஸ்மேன் வருதுன்னு தெரியல.